தமிழ்நாட்டில் பிஜேபி காலடி எடுத்து வைத்தால் அதற்கு காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் காரணம் என்று முஸ்லிம் இளைஞர் கூறுகிறார். அவர் கூறும் காரணத்தை இந்த வீடியோக்களில் காணுங்கள். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லணும்னா, எங்க கட்சி மேல்மட்ட குழுல பேசி நான் பதில் சொல்றேன்னு சொன்னா சூப்பரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க கிட்ட கேட்கறத விட திமுக கிட்ட கேளுங்க. எப்படி இந்த கட்சியை வித்துட்டீங்களா, என்னதான் பண்ணி வச்சுக்கிறீங்க? இத பாருங்க, அவரு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிய அவாய்ட் பண்ணி ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. ஒருவேளை நீங்க யாரும் வரல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு இந்த தமிழ்நாடு சீரழியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான். ஏன்னா உங்ககிட்ட தான் ஆதரவு கடிதம் கோரி திரு அருண்ராஜ் பாக்குறாரு. மற்றும் அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போன் போட்டு தளபதியா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டாங்க, நீங்க இன்னமும் ஆதரவு தரலன்னா இது எப்படி? இது கொஞ்சம் யோசிங்க மக்களே. இவங்களுக்கு பிஜேபி வந்துரும் நம்மளை ஏமாத்தி இவங்க தான் பிஜேபி பி டீம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிஜேபியோடைய பி டீம் தான் இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லணும்னா, எங்க கட்சி மேல்மட்ட குழுல பேசி நான் பதில் சொல்றேன்னு சொன்னா சூப்பரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க கிட்ட கேட்கறத விட திமுக கிட்ட கேளுங்க. எப்படி இந்த கட்சியை வித்துட்டீங்களா, என்னதான் பண்ணி வச்சுக்கிறீங்க? இத பாருங்க, அவரு இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிய அவாய்ட் பண்ணி ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. ஒருவேளை நீங்க யாரும் வரல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு இந்த தமிழ்நாடு சீரழியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான். ஏன்னா உங்ககிட்ட தான் ஆதரவு கடிதம் கோரி திரு அருண்ராஜ் பாக்குறாரு. மற்றும் அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போன் போட்டு தளபதியா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டாங்க, நீங்க இன்னமும் ஆதரவு தரலன்னா இது எப்படி? இது கொஞ்சம் யோசிங்க மக்களே. இவங்களுக்கு பிஜேபி வந்துரும் நம்மளை ஏமாத்தி இவங்க தான் பிஜேபி பி டீம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிஜேபியோடைய பி டீம் தான் இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு நான் நினைக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்திருக்கும் முடிவு வரலாற்று பிழை. இது ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கும் ஒரு நிலை என்றாலும் எத்தனை நாளைக்குத்தான் இவர்கள் ஸ்டாலின் பின்னாலேயே இருப்பார்கள்? முஸ்லீம் லீக் தனது கருத்தியலை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஸ்டாலினால் முஸ்லீம் லீக் அழிந்து போகும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது.